Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸில் வந்துட்டு நம்ம குரூப் 1 2017 கொஷின் பேப்பரோட ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்துட்டு 23rd கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 22 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த கொஸ்டினான 23rd கொஸ்டினை இந்த வீடியோவில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது கிடச்ச நம்பரை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 10% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து நெட் டிக்ரீஸ் பர்சன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த நம்பர் வந்து என்னென்னு கொடுக்கல. ஸோ அந்த நம்பரை வந்து நம்மளே என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி பாருங்கள். 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, 10% வந்து அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர் வந்து 100ன்னு தெரியும். மறுபடியும் அந்த நம்பர்லேருந்து 10% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த 10% ஆஃப் 100 கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ் இன்டூ அந்த ஒரிஜினல் நம்பர், அது கூட வந்து ஒரு 100 வந்து நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன, 10% ஆஃப் 100 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ 100 + 10 ஈக்குவல் டு என்ன வரும், 110 அப்படின்னு சொல்லி வரும் அந்த நம்பர். இப்போ இந்த நம்பர் அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 10% வந்து டிக்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ 10% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போனா 110லேருந்து 10% ஆஃப் 110 வந்து என்ன ஆகணும், மைனஸ் வந்து ஆகணும். ஸோ இப்போ 10% ஆஃப் 110 எவ்வளோ, 10 இன்ட்டு 110 டிவைடட் பை 100. ஸோ ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 11 வந்து வரும். ஸோ 10% ஆஃப் 110 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ -11 பண்ணணும். ஸோ 110ல் 11 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 99. ஸோ இப்போது 10% டிக்ரீஸ் ஆனால் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெட் டிக்ரீஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெட் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரிஜினல் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த நம்பர்லேருந்து நமக்கு லாஸ்ட்டாக டிக்ரீஸு இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணி கிடச்ச நியூ நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ ஒரிஜினல் நம்பர் எவ்வளோன்னு நம்ம எடுத்தோம், 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். அதுலேருந்து இப்போ லாஸ்ட்டாக நியூ நம்பர் எவ்வளோ, 99. ஸோ 100 - 99 எவ்வளோ, 1. ஸோ இது வந்து நெட் டிக்ரீஸ். ஸோ இப்போ நெட் டிக்ரீஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் நெட் டிக்ரீஸ். அப்போனா 1 into 100 divided by 100. ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 1%. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நெட் டிக்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1%. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். ஸோ இதுவே இன்க்ரீஸாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் அப்படி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே இந்த சம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் சம் மாதிரி தான். நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் போட்டிங்கனாலே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சம்மை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.